ஹெஸ்போல்லாவுடைய அடுத்த தலைவரும் காலியா. லெபனான்ல ஹவுதீஸ ஊதி ஊதி பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ராணுவ தளபதி தலையே துண்டிச்சுட்டாங்க இஸ்ரேல். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹமாஸோடைய தலைவரையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஏன் இப்படி ஈவு இறக்கம் இல்லாம இஸ்ரேல் கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காங்க? இந்த தாண்டவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? லெபனான்ல அடிபட்டவங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இத வச்சு நீங்க கணிச்சிருக்கலாம். இஸ்ரேலுடைய அடுத்த டார்கெட் யாரா இருக்க போறாங்க? ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க போறாங்களா இல்லையா? இதைத்தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேலுடைய இந்த 2ஆம் அத்தியாயம், அதாவது இந்த வெறித்தனமான வேட்டையாடுதல் எங்க தொடங்கிச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸை சேர்ந்த கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட போட்டு தள்ளிட்டு அமைதியா தான் இஸ்ரேல் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க ஹிஸ்புல்லா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இஸ்ரேலை மீண்டும் மீண்டும் வந்து சீண்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன அறிக்கை விட்டுருந்தாங்கன்னா, இஸ்ரேல் எங்களுடைய ரிட்டாலியேஷன், அதாவது எங்களுடைய பதிலடி வேற லெவல்ல இருக்கும், உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, ஹமாஸ்க்கு நாங்க பக்கபலமா இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதை பார்த்த இஸ்ரேல் அப்போ தொடங்கின ஆட்டம் தாங்க. ஆட்டம்னா ஆட்டம் சாதாரண ஆட்டம் இல்லை, வெறி ஆட்டம். இன்னும் வரைக்கும் நிற்காம சரமாரியா சுற்றி எத்தனை நாடு வந்தாலும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த அட்டாக் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹெஸ்புல்லாக்கு கொடுத்தது அந்த பேஜர் அட்டாக்குங்க. அந்த பேஜர் மூலியமாக அவங்க கிட்டத்தட்ட 800 ஹிஸ்புல்லா ஆட்களை போட்டு தந்தாங்க. இதை பார்த்து உலகமே அதிர்ந்து போச்சு. இப்படியும் ஒரு வார் யுக்தியை கையாளலாம் அப்படின்னு. அடுத்ததா பேஜருடைய இஷ்யூ பற்றி பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாக்கி டாக்கி மூலியமாக அடுத்த அட்டாக்குங்க. அதில் ஒரு 1000 பேரை காவு வாங்கினாங்க. இதை பார்த்து உலக நாடுகளை மிரண்டு போனாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கூட பசி அடங்காத இஸ்ரேல் என்ன பண்ண நினைச்சாங்கன்னா, இந்த கை காலு இதெல்லாம் போதும், தலையே தூக்குறேன் அப்படின்னு சொல்லி பெய்ரூட்ல வச்சு ஹசன் நசரல்லா, இவர் தான் ஹிஸ்புல்லாவுடைய சீஃப் தலைவர், அவரையே சொல்லி முடிச்சாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹிஸ்புல்லா புஷ்புல்லா ஆகிட்டாங்க. இஸ்ரேலுடைய இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரைக் அப்புறம் மாவது ஹிஸ்புல்லா உஷ்ன்னு அமைதியாக போயிடுவாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. இதுக்கப்புறம் உலக நாடுகள்லேருந்து ஏன் இஸ்ரேலுமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவங்க ஒன்று அமைதியாக போவாங்க, இல்லை தோல்வியை ஒப்புக்கொள்வாங்க அப்படின்னு. ஆனால் அதான் கிடையாது. அதுக்கு மாறா ஹிஸ்புல்லா என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, அவங்களுடைய இயக்கத்தோடைய 2வது தலைவர் பேரை வந்து சொல்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹஷீம் சஃபதீன். இவரை தான் அவங்க வந்து 2வது தலைவராக தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஐடிஎஃப் என்ன ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா, தலைவரை போட்டு தந்தாங்கல்ல, அந்த ஏர் ஸ்ட்ரைக்லேயே நாங்கள் இவரையும் கொன்னுட்டோம் அப்படின்னு. பாருங்க, ஒரு இயக்கத்தோட தலைவரை போட்டு தரலாங்க. ஆனால் அடுத்து இவன் தான் தலைவராக ஆக போகிறான், இவன் நாளைக்கு நமக்கு பிரச்சனையாக வந்துடக்கூடாதுன்னு கணிச்சு போடுறதெல்லாம் இஸ்ரேலுடைய ஒரு போர் யுக்தியில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து ஐடிஎஃப் ரொம்ப உறுதிப்பட அது விஷயம் அவங்க தெரிவிப்பாங்களா, அந்த மாதிரி தெரிவிக்கல. இங்கே ஹிஸ்புல்லா தரப்புலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி எதுவும் அதிகாரப்பூர்வமாக வரல. ஸோ இது வந்து அவர் இறந்துட்டாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மொத்தத்தில் ஹிஸ்புல்லாவும் ஓய போகிறது இல்லை, அவங்களுக்கு எதிராக அந்த ஸ்ட்ரைக்ஸை இஸ்ரேலும் நிறுத்த போகிறது இல்லைங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஏமன் நாட்டில் இருந்து ஹவுதீஸ் வராங்க. இந்த ஹவுதீஸ் யாருன்னா, இவங்களும் ஒரு அமைப்பு தான். ஹிஸ்புல்லா மாதிரி, ஹமாஸ் மாதிரி இவங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அமைப்பு தான். பார்த்துக்கோங்க மக்களே, ஒரு நாடுக்கு அகெயின்ஸ்டா எத்தனை அமைப்புகள், எத்தனை நாடுகள். ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராத இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த நாட்டுடைய பிரதமர் நிதன்யாகு என்ன அறிக்கை விடுறாருன்னா, ஏற்கனவே அதாவது ஹவுதீஸை பார்த்து ஏற்கனவே வாங்கின அடி பத்தாதா, நீங்கள் எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது, வீணா இதில் வராதிங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு. இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத ஹவுதீஸ், ஏன்னா அவங்களும் லேஸ்பட்ட ஆள் இல்லை. அவங்களும் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் கூட சண்டைலாம் போட்டிருக்காங்க. இஸ்ரேல் கூட சண்டை போடாத அரபு கண்ட்ரிஸோ இல்லை அரபு அமைப்போ கிடையவே கிடையாது. ஸோ அவங்கள ஒருத்தவங்க தான் இவங்களும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லெபனான் பார்டரில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதில் பெருசாக உயிர் சேதம் அவரோடாலும் சின்ன கேஷுவலிட்டிஸ் ஆகிருக்கு. இதை குறிப்பாக காசாவில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பு வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. எனக்கு ஒரு தம்பி வந்தான் தான் தோல் கொடுக்க அப்படின்னு. ஏன்னா காசாவில் இஸ்ரேல் கொடுத்த அடியில்
இனி ஹமாஸ் மீண்டு அவங்க அந்த பழைய நிலைமைக்கு வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகலாம். ஸோ இதை அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இது இஸ்ரேலுக்கு இன்னும் எரிச்சலை ஊட்டுது. அப்போ நெத்தன்யாகு என்ன சொல்கிறாருன்னா, டைரெக்டாகவே யூ ஹாவ் டு பே ஃபார் இட், அதாவது நீங்கள் இந்த அட்டாக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹவுதீஸை அவர் வார்ன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பான பிரதமராக அவர் என்ன சொல்கிறாருன்னா, லெபனான் நாட்டு மக்களுக்கும் ஏமன் நாட்டு மக்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறாருங்க. அதில் வந்து உங்களை ஹிஸ்புல்லா வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு அவங்களுடைய தீவிரவாத செயல்களுக்கு வந்து அவங்க ரொம்ப உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் மிசைல்ஸு, இந்த வெப்பன்ஸ் இதெல்லாம் பதுக்கி வைக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு பதிலடி கொடுத்து எங்கள் நாட்டு மக்களை அடித்தவங்கள நாங்கள் திருப்பி அடிக்கும் போது தேவையில்லாமல் நீங்கள் காயப்படுறீங்க. ஸோ நீங்கள் தான் அவங்கள்ட்ட தூர விலகணும், இல்லைனா உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் வார்ன் பண்ணுறாருங்க இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா. இந்த வீடியோ முடிஞ்சது, அவ்வளோதான். அடுத்து என்ன நடக்கும்? நேற்று அட்டாக்கை தொடங்கிட்டாங்க ஏமன் நாட்டில் ஹவுதீஸ் மேலே. அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹவுதீஸ் இறந்து போயிட்டாங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமாக தானே வந்து சிக்கி சின்ன பின்னமானவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈரானுடைய இராணுவ தளபதி. அவருடைய பேர் வந்து அப்பாஸ் நில்ஃபோருஷான். இவர் எப்படி தாக்கப்பட்டாருன்னா, நஸ்ருல்லா தாக்கப்பட்ட அதே கட்டிடத்தில் அதே இடத்துல அவரோட ஒன்றா தான் இவரும் மீட்டிங்கில் இருந்திருக்காரு. இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலில் நஸ்ருல்லா மட்டும் சாகலைங்க, அவரோட சேர்ந்து படை தளபதிகள் 20க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிட்டாங்க. மீட்டிங்கில் கூட இருந்த பாவம் இந்த மனுஷனும் இறந்து போயிட்டாரு. இப்போ ரீசெண்டாக வந்த தகவலின்படி லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கில் ஹமாஸோடைய மற்றொரு தலைவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சதக் ஷஃபிரும். இப்படி தன்னுடைய ஒவ்வொரு பகையாளியுமே இஸ்ரேல் கொஞ்சம் அமைதி காக்கிற மாதிரி காத்து புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான்ற மாதிரி தொடர்ச்சியா ஒருத்தரையும் விடாம, அது ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹூதிஸா இருக்கட்டும், லெபனான்ல எந்த ஒரு அமைப்பா இருக்கட்டும், எல்லார் மேலேயும் தொடர்ந்து அவங்க தாக்குதலை கண்டினியூவா ஈவிறக்கம் இல்லாமல் நடத்திக்கிட்டு வராங்க. இது வரைக்கும் பதில் தாக்குதல் யாரும் கொடுக்கல, அவங்களும் இன்னும் அடி வாங்கலை இஸ்ரேலும். இப்படிப்பட்ட சூழல்ல இப்போ உலக பார்வைகள், குறிப்பா அரபு நாட்டு பார்வைகள் எந்த நாட்டு பக்கம் திரும்புதுன்னா ஈரான் பக்கம் தான். ஏன்னா இந்த லெபனான், சிரியா, ஹமாஸ், ஹிஸ்புல்லா இவங்க எல்லாருமே என்னதான் அவங்கள்ட்ட தனிப்பட்ட அமைப்பா மிலிட்ரி வெப்பன்ஸ் என்னதான் அவங்களுக்கு பவர் இருந்தாலுமே இவங்க எல்லாத்தையும் மிஞ்சின கொஞ்சம் வெப்பன்ஸ் ஆயுத பலம் வந்து ஈரான் கிட்ட இருக்க தான் செய்யுது. பல முறை ஈரான் வந்து ஹிஸ்புல்லாக்கு ஹமாஸ்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கு. நாங்களுமே இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட பண்ணியிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இஸ்ரேல் வந்து ஹமாஸ், ஹிஸ்புல்லா இதை சேர்ந்த உங்களை மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அது தெரியாதனமாக ஈரானில் போய் விழுந்து ஈரானில் ஒரு இராணுவ தளபதி உயிரிழந்தார். அதுக்கு பதில் நடவடிக்கையாக, பதில் தாக்குதலாக ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, பல அந்த அயன் டாமை வந்து பறக்க விட்டாங்க, பூச்சாண்டி காட்டினாங்க இஸ்ரேலில். ஆனால் இஸ்ரேல் அது எல்லாத்தையுமே அவங்க டெக்னாலஜி மூலயமா செயலுக்கு செஞ்சுட்டாங்க. 1-2 அதுவும் எக்ஸ்டீரியர் பவுண்டரியில் தான் விழுந்தது. மக்களுக்கு பெருசாக உயிர் சேதம் ஏற்படலைங்க. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேலில் வந்து ஒரு சின்ன கிளர்ச்சி வெடிச்சதுங்க. பொதுமக்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. இது வந்து எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதல் பேரில் தான் நடந்தது. ஆப்வியஸ்லி மக்களுக்கு வந்து அந்த உயிர் பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இஸ்ரேல் மாதிரி உலகத்திலே 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வல்லரசான பவர்ஃபுல்லான நாட்டு மேலே ஈரான் திடீர்னு எதிர்பாராத மாதிரி அயன்டாம் தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா மக்கள் பயப்பட தான் செய்வாங்க. ஆனால் அதே மக்கள் தான் இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கடவுள் மாதிரி, யூத கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய பதிலடி தாக்குதல் அந்த மாதிரி இருக்கு. இதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவர் சுற்றி இத்தனை பகையாளியை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இஸ்ரேல் மேலே, இஸ்ரேல் மக்களுக்கும் அந்த ஹமாஸ் நடத்தின அந்த 12 மாதத்துக்கு முன்னாடி நடத்தின அந்த 1500 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் இது வரைக்கும் பெருசாக உயிர் சேதம் ஏற்படலை. அதனால என்னமோ இவரை யூத கடவுள் ரேஞ்சுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் எதிர்கட்சியுமே அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் நிற்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் ராஜதந்திரத்தை நெத்தன்யாகு பயன்படுத்தினார். அவர் என்ன பண்ணாருன்னா, நான் ஆளுங்கட்சி, நீ எதிர்கட்சி, நம்ம உள்நாட்டு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாளைக்கு நம்ம நாடுன்னு ஒன்று இருந்தால் தான் நீயும் நானும் இருந்தால் தான் நம்ம அரசியல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த அரசியல் பாகுபாடெல்லாம் பார்க்காம நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம போராடணும் அப்படின்னு கேபினெட் மினிஸ்ட்ரியில் எதிர்கட்சி ஆளுங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்டையும் ஐடியா கேட்டு தான்
இப்போ இந்த தொடர்ச்சியா நடக்கிற தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த விஷயத்துல நெதன்யாகுவை பாராட்டலாங்க. ஓகே வியூவர்ஸ், ஃபைனலா நம்ம கிட்டத்தட்ட வீடியோவோட எண்ட் கன்க்ளூஷனுக்கே வந்துட்டோம்னு சொல்லலாம். இப்போ உலக பார்வை, குறிப்பா நான் சொன்ன மாதிரி அரபு நாட்டோட பார்வை எங்க இருக்குன்னா ஈரான் பக்கம் தான். ஏன்னா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன அமைப்புகள் கூட அவங்க நெதன்யாகு வார்ன் பண்ணியும் அதையும் மீறி தாக்குதல் நடத்துறாங்க இஸ்ரேல் மேல. அவங்க அடிபடுறாங்க, அது 2ஆம் பட்சம். ஆனா ஈரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஈரான் காயப்பட்டவங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கு. சும்மா பூச்சாண்டிக்கு ஒரு 100 அயன்டாம் அனுப்புனா பத்தாது. எங்க கிட்ட இவ்வளோ மிசைல்ஸ் இருக்கு, இவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கு, நாங்க நினைச்சா இஸ்ரேல்ன்ற நாடே இருக்காதுன்னு சொன்னா பத்தாது, செயல்ல செஞ்சு காட்டணும். அவங்களுடைய நடவடிக்கை இப்போ எப்படி இருக்க போகுது? பல யூடியூப்ஸ்ல பல சேனல்ல அப்படி இப்படி நியூஸ் வரும், எதையும் கண்டுக்காதீங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் ஈரான் இறங்கி இஸ்ரேல் அடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு, குறிப்பா எனக்கு ஈரான் மேல நம்பிக்கையே கிடையாதுங்க. அவங்க இஸ்ரேலை தாக்குவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அறிக்கை கொடுத்தாங்களோ இல்லையோ, ஆனா நெதன்யாகு ரீசெண்டா ஒரு அறிக்கைன்னு சொல்றதை விட ஓப்பனா அவர் சேலஞ்ச் விட்டுருக்காருன்னு சொல்லலாம். என்ன சொல்றாருன்னா, யாரும் எங்களை லேசா எடை போடாதீங்க, மத்திய கிழக்கு பகுதியில எங்களால ஒரு இடத்துக்கு போய் தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்னு ஒரு இடமே கிடையாது. இதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம், எங்கனாலும் நாங்கள் இறக்கி அடிப்போம். அதுக்கு ஒரு ட்ரெய்லர் தான் இப்போ தொடர்ச்சியாக லெபனான், ஹிஸ்புல்லா, ஹமாஸ் எல்லாத்தையும் நாங்கள் தாக்குனது. ஸோ இதில் இன்டைரக்டாக அவர் யாருக்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்காருன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஈரான் வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா ஈரான் அந்த அயன் டாமுக்கு வந்து பதிலடி நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம்னு இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அமைதியாக இருந்தாங்க நேரம் வரும்போதுன்னு. அதுக்கான நேரமாக நெதன்யாகு இதை தான் மைண்டில் செட் பண்ணி வச்சிருக்காரு. சில்லற பசங்களாம் நான் அடிச்சுட்டேன், அடுத்து மெயினாக உங்ககிட்ட வரேன் அப்படின்னு டைரெக்டாக அவர் சவால் விடுறாரு. இப்போ ஈரான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? ஒருவேளை அவங்க இந்த போரில் பதிலடி இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்கன்னா இது வந்து உலக போராக மாற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈரான் இறங்கிட்டாங்கன்னா இஸ்ரேல் என்னதான் பவர்ஃபுல் நாடாக இருந்தாலும் கொஞ்சம் மற்ற நாடோட உதவி இஸ்ரேலுக்கு தேவைப்படலாம். அதில் இஸ்ரேலுக்கு வந்து நிற்க போகிறது யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வருவாங்க, இங்கேருந்து சைனா வருவாங்க, ரஷ்யா வருவாங்க. இது உலக போராக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உலக போராக மாறாததும் ஈரான் கையில் தான் இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் உலக நாடுகள் எல்லாரும் பார்த்த ஒரு கருத்து கணிப்படி ஈரான் அட்டாக் பண்ண வாய்ப்பே கிடையாது தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுவாங்களா இல்லையா? அப்படியே பண்ணிட்டாலுமே அதை இஸ்ரேல் எப்படி சமாளிப்பாங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.